சாரதா வாங்க உட்காருங்க. என் பேர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதுவும் என் வீட்டுல உன்னை சந்திப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்ப நீங்க தான் முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரதா, உன்னை கடைசியா பார்த்துட்டு வந்த அப்புறம் என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சா என்ன நீ நிச்சயமா மன்னிச்சிருவ. அந்த நேரத்துல எல்லாரும் வழக்கமா சொல்ற சமாதானத்தை தான் நீங்களும் இப்ப சொல்ல போறீங்க. சாரதா, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் மனுஷனோட வாழ்க்கையில போதுங்க. எதுக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? அதனால என்ன பிரயோஜனம்? இழந்த வாழ்க்கை மறுபடியும் வந்துட போதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்துருவீங்க என்ற நம்பிக்கையிலே இருந்துட்டேன். இதை என் விதின்னு சொல்றதா இல்ல பைத்தியக்காரத்தனம் சொல்றதா? சாரதா, கடந்ததை பேசி நேரத்தை வீணாக்குறத விட இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னா பயனுள்ளதா இருக்கும். என் மகளை 2 நாளா காணோம். அப்படியா? என்ன சாரதா அது? தெரியாத மாதிரி கேக்குற. இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. சாரதா பிளீஸ், என் பேர் உள்ள கோபத்துல என் மகளுடைய வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிடாத. என்னால தான் உங்களை புரிஞ்சுக்க முடியல. என்ன பத்தி இன்னுமா உங்களுக்கு புரியல? சாரதா, ராதாவுக்கு உனக்கும் நெருக்கம் அதிகம். உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ராப்பகலா பக்கத்துல இருந்து உன்னை அவ கவனிச்சுக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியும். உன் பேர்ல இந்த நம்பிக்கையினால அவளை நான் அதிகமா கண்டிக்கல. இப்ப சொல்லு பிளீஸ், அவ எங்க இருக்கா? வீட்டை விட்டு போறதா ராதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரதா, உன் புத்திசாலித்தனமும் உன் தம்பியோட முரட்டத்தனமும் சேர்ந்து எனக்கு எதிரா ஒரு புதிய சக்தியா உருவாயிருக்கு. என்ன பழிவாங்கிறதுக்கு உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? இப்படி ஒரு முடிவுல இருக்கிற உங்ககிட்ட எதை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போறதுதான் நல்லது. சாரதா, என் கூட மோதி ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. உன் தம்பிகிட்டையும் சொல்லி வை. நான் சொல்ல வந்தது என்னன்னா, பொண்ணு காணாம போய் 48 மணி நேரம் ஆகுது. நம்ம ஆளுகளை 4 பக்கமும் அனுப்பிச்சாச்சு, தகவலே இல்ல. அதனால பொண்ணு போட்டாவை பத்திரிக்கையில போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம மானம் போகும். போயிட்டு போகுது. நமக்கு பொண்ணு கிடைக்குதுங்களா இல்லையா? முட்டாள்தனமா பேசாத. ராதாவை நாம எப்படியும் தேடி கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த விஷயம் யாருக்கும், ஏன் வீட்டுல வேலைக்காரனு கூட தெரியக்கூடாது. சபாஷ், வீட்டை விட்டு உன் பொண்ணு ஓடிட்டா அது வேலைக்காரனுக்கு கூட தெரியக்கூடாத? இதெல்லாம் வெளிய டீ கடைக்கார பைய சொல்லிட்டு இருக்கான். உன் செல்வாக்க பயன்படுத்தி ஊர்வாய மூட நினைக்காத சங்கரலிங்கம். சங்கரலிங்கமா? என்ன மரியாதை குறையுது? இது எனக்கு உன் முதலாளிக்கும் உள்ள பிரச்சனை. தலைய உள்ள விட்ட நிரந்தரமா ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டி இருக்கும். இது முதலே சொல்ல வேண்டியதானே? பாண்டி, நீ எதுக்காக இங்க வந்த? கேள்வியை நான் கேட்டுருவேன்னு நீ முந்திக்கிறிய? நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? என் பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் நீயும் உன் அக்காவும் தான். உன் பொண்ணு காணாம போகல, ஓடி போய் யாரோ பற்றக்கார பையனோட ஓடி போயிட்டான்னு ஊரே சொல்லுது. நீ என்னடானா இல்ல இல்லன்னு அலற? பாண்டியா, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன். இப்படி நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிறியே. நன்றிங்கிற வார்த்தையை உன் வாயால சொல்லி அதை களங்கப்படுத்தாத. அள்ளி கொடுக்கறதுக்கு நீ என்ன வள்ளல? என் வறுமையை உன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட. பாண்டியா, வீணா நமக்குள்ள பல பரீட்சை வேண்டாம். உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சு. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் பண பலத்தை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிற உன் முட்டாள்தனத்தை பார்த்து பரிதாபப்படுறேன். அப்போ நீ எதையும் சந்திக்க தயாராயிட்டியா? இன்னுமா புரியல? ஆசை வார்த்தை காட்டி எங்க அக்கா வாழ்க்கையை நீ பாழாக்குன. நீ செஞ்ச துரோகத்துக்கு அணுவா நீ சித்திரவதைப்படணும். அப்பத்தான் என் மனசு ஆறுதல் அடைய. பாண்டியா, வீணா என் கூட மோதாத. விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இது மாதிரியான மிரட்டெல்லாம் கேட்டு என் காது புளிச்சு போச்சு. பெத்த பொண்ணை அடக்கி வைக்க வக்கில்ல, அடுத்தவனை மிரட்ட வந்துட்டியா? ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொம்பளைய மிரட்டி இருக்கியே, அது பேடித்தனம். இனிமே அது மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்த. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். யார் வீட்டுல? பாண்டி, பாண்டி, சார் கொண்டா. கஞ்சா இன்னைக்கு தான் வசமா மாட்டிருக்கு. நீ சார், என் தம்பி இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான்.
வேணும்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அவங்க இதுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. யார் காரணம்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். நான் உன் வீடு தேடி வந்தப்போ என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். இப்போ நீ ஏன் என் வீடு தேடி வந்திருக்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? தம்பிய ஜாமீன்ல எடுக்க போனேன், விட மாட்டேன்ட்டாங்க. அப்படியா? அதுக்கு வக்கீல தேடி போயிருக்கணும். உங்க பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கு நாங்க தான் காரணம் நினைச்சு என் தம்பிய பழி வாங்கிட்டீங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனா உன் தம்பி போலீஸ்ல மாட்டினதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. புரியாதவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கலாம், தெரியாத மாதிரி நடிக்கிறவங்கள திருத்தவே முடியாது. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன், கள்ளங்கபடம் இல்லாத 2 பிஞ்சு உள்ளங்களின் புனிதமான காதல பிரிச்சிடாதீங்க. ராதாவை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. ராதா என் வயித்துல பிறக்காம இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் மக. மனசார நினைச்சவர் அடைய முடியாதப்ப படுற வேதனை இருக்கே, அது எவ்வளவு கொடியதுங்கிறது எனக்கு தான் தெரியும். ராதாவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அதுதான் அக்காலும் தம்பியுமா சேர்ந்து திட்டம் போட்டு கொடுத்து அனுப்பி வச்சிட்டீங்களோ? இப்போ சொல்றேன், எனக்கும் என் தம்பிக்கும் ராதா வீட்டை விட்டு போறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல, இதுக்கு நீங்க 2 பேரும் தான் பொறுப்பு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நடந்துட்டா நடக்கவே நடக்காது. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். தேங்க்ஸ். என்ன குளிர்தா? ஆமா, தாங்க முடியல. கொஞ்சம் டீ சாப்பிடுறியா? வா, இங்கே சாப்பிடலாம். 2 டீ கொடுங்க. பயமா இருக்கா? நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன? ஹாய் ராதா, இங்க வாமா. குட் மார்னிங் அங்கிள். ஆமா, எங்க? நாங்க இங்க இப்பதான் வந்தோம். அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவரு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வீட்டுக்கு போவோம். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் அங்கிள், முடியல. அப்புறம் வீட்டை விட்டு வரதை தவிர வேற வழியே தெரியல. மூணார்ல எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு. அந்த பங்களாவில் நீங்க 2 பேரும் போய் தங்கிக்கிங்க. உங்களை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் நாளைக்கே புறப்பட தயாரா இருங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் இப்பவே கவனிக்கிறேன். போமா, போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. பாமா ராதா, நேரமாச்சு, புறப்படுங்க. அப்ப நாங்க வரோம் அங்கிள். இத பாருமா, எஸ்டேட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க. வழியில எங்க நிக்க வேண்டாம், உங்க அப்பாவோட ஆள் சுத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. என்னப்பா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு. டிரைவர் ஜாக்கிரதையா கூட்டி போப்பா. தேங்க்யூ. வரேங்க. பாய். ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை எடுத்துக்கிட்டு வருவேன். இறங்கடா கீழே. அப்பா, அது வந்து Shut up, rascal. Get down. ஹாய், அவ கையை விடுறா. விட மாட்டேன். விட மாட்டேன்? அப்பா, சுட்டுடுவேன். முடியாது. ராதா, மறுபடியும் நீ இந்த மாதிரி செஞ்ச, முதல்ல இவனை சுடுவேன். அடுத்தது பெத்த மகள்னு கூட பார்க்காம உன்னை ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னையும் ஷூட் பண்ணிக்குவேன். பி கேர்ஃபுல். ஏறு வண்டியில.